الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أفضل الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் 10வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹுக்கு அதிகாலையிலே நிறைவேற்ற வேண்டிய காலை கடமையான இந்த பஜர் தொழுகையும் நாம் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அவருடைய அருளையும் வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எவ்வாறு நாம் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தருகின்றார். அந்த அடிப்படையிலே அல்லாஹுவை அழைப்போம் என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் தெரியவிருக்கின்ற பிரார்த்தனை 10வது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே குர்ஆனில் 11வது அத்தியாயமான சூரத்து யூசுப் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் 101வது வசனமாக இந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருவரான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்தித்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையில அது ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை தான், ஒரு சின்ன ஒரு துவா. இரண்டே சொற்றொடர்னே அந்த துவா அமைந்திருக்கிறது. ஆனால் அது சின்ன துவாவாக இருந்தாலும் அது உள்ளே ஆழமான ஏராளமான விஷயங்கள் அதிலே அடங்கியிருக்கின்றன. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்திக்கின்ற பொழுது, ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஹ்வீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இதான் பிரார்த்தனை. தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இதுதான் அவர்களுடைய கடைசி பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வேண்டுவதற்கு அதற்கு முன்னாலே அல்லாஹ்வை சில விஷயங்களால் போற்றி புகழுகின்றார்கள். அல்லாஹ்வை பாராட்டுகின்றார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது என்னென்ன அருள் பாக்கியங்களை எல்லாம் சொரிந்திருக்கிறான் என்பதையும் சொல்லி காண்பிக்கிறார்கள். ரப்பி, என்னுடைய இறைவா, கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு
நீ ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறாய். என்னுடைய இறைவா, நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை, இந்த எகிப்து நாட்டை ஆளக்கூடிய அதிகாரத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய். அல்லம் தனி மின் தாவீல் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஞானத்தையும் எனக்கு தந்திருக்கிறாய். கனவுகள், எந்த கனவை கண்டாலும் அந்த கனவுக்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவையும் எனக்கு தந்திருக்கிறாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லால், நீ வான பூமிகள் அத்தனையும் படைத்த படைப்பாளனாக இருக்கிறாய். அந்த வலியை துன்யா வல் ஆகிரா, நீதான் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் எனக்கு நீ வலியாக இருக்கிறாய். அல்லாஹ்வே, நீதான் எனக்கு வலி, வேற யாரும் வலி கிடையாது. இந்த இந்த வார்த்தைகளால் அல்லாஹ்வை புகழுகிறார்கள். இதுல ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் கடைசியில் வேண்டுகின்ற, கடைசியில ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட வேண்டுகிறார்கள். அந்த வேண்டுகோளை அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு முன்னால் அட்வான்ஸாக இந்த தன்மைகளை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். முதல்ல அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான ஒரு பெரிய பாக்கியமான ஆட்சி, அந்த எகிப்து நாட்டை ஆளுகின்ற அதிகாரத்தை, பவரை அவர்களுக்கு கொடுத்தால் அதை அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீதான் இந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தந்தாய். ஒண்ணு. இரண்டாவதாக, எனக்கு கல்வி ஞானம், என்னுடைய ஸ்பெஷல் ட்விஸ்ட் என்னவென்று சொன்னால், கனவுகளை எல்லாம் யார் கனவு கண்டாலும் அதற்கு விளக்கம் கேட்டால் சரியான விளக்கத்தை சொல்லுகின்ற ஒரு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, இவ்வளவு தந்த இறைவா நீ இருக்கிறாயே, நீ தான் வானங்கள் பூமிகள் அவற்றில் உள்ள அத்தனையும் படைத்த ஒரு படைப்பாளராகவும் இருக்கிறாய். அப்படிப்பட்ட இறைவா, நீதான் எனக்கு வழி, நீதான் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறாய். வேற யாரும் எனக்கு பாதுகாவல் கிடையாது. வேற எந்த சக்தியாலும் என்னை பாதுகாக்க முடியாது. எந்த மனிதனாலும் பார்க்க முடியாது, பாதுகாக்க முடியாது. உயிரோட இருந்த மனிதனாக இருந்தால், செத்து போன மனிதனாக இருந்தால் எவராலும் என்னால் பாதுகாக்க முடியாது. நீதான் எனக்கு வழி. அந்த வழி துன்யா வல் ஆகிரா, இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் நீதான் என்னுடைய பாதுகாவல். எனவே நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கள் கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமா, என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. சாலிஹான நல்லடியார்களோடு என்னை மறுமையிலே சேர்த்தருவாயாக, எழுப்புவாயாக. இதான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பார்ப்பது சிறிய பிரார்த்தனையா இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கேட்கிறார் என்றால், அதுக்கு முன்னால் அல்லாஹ்வை போற்ற வேண்டிய விதத்திலெல்லாம் போற்றிவிட்டு, யா அல்லாஹ், என்னை நான் மரிக்கக்கூடிய நேரத்திலே நான் முஸ்லிமாக மரிக்க வேண்டும், யா அல்லாஹ், அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் என்ற அவருடைய உருக்கமான ஒரு பிரார்த்தனை. இது அவர்களுக்கு மட்டுமில்ல, முஸ்லிமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இதை அவசியம் கேட்டாக வேண்டும். அவசியம். அவன் உலகத்துல வாழுகின்ற பொழுது எப்படிலாம் வாழுகிறானோ அதெல்லாம் முக்கியமல்ல. சாவுகின்ற பொழுது, மரிக்கின்ற பொழுது அவன் எப்படி மரிக்கப் போகிறார், அதை வைத்துத்தான் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் கேட்டா, நான் இறக்கக்கூடிய நேரத்துல யாரெல்லாம் நான் முஸ்லிமாவே இறக்கணும். முஸ்லிம்னா என்ன? உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக, உன்னையே நான் வணங்கின நிலையிலே, உன்னையே பெருமைப்படுத்திய நிலையிலேயே, உன்னையே அழைத்த நிலையிலேயே, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்ற இந்த கலிமாவை நம்பி ஏற்று சொன்ன நிலையிலேயே நான் மரிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் மற்றொரு சொல்லி காமிக்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அல்லாமல் நீங்கள் மரிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் உங்க உயிர் பிரியக்கூடாது. எனவே முஸ்லிம் அல்லாத நிலையில வேற எவனும் இல்லா நம்பிக்கை வச்சு உயிர் பிரிஞ்சிட்டுதே
எல்லாம் நாசம், எல்லாம் அவுட் ஆகிவிடும். எனவே யா அல்லாஹ், நான் இறக்கக்கூடிய நேரத்துல நான் உள்ளம் நிரம்ப உன்னை நம்பிய நிலையில் உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக என்னை நீ மரணிக்க செய்வாயாக. மேலும் சாலிஹான நல்லோர்கள், நல்ல மனிதர்கள், நபிமார்கள், சித்தீன்கள், சுகதாக்கள், இப்படிப்பட்ட நல்லடியார்களோடு என்னை மறுமையிலே நீ எழுப்புவாயாக என்ற ஒரு அற்புதமான இந்த பிரார்த்தனையை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பித்து அதை முன்மாதிரியாக கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். குறிப்பாக நாம் படுக்கையில இருந்து கொண்டு தூக்கத்துக்கு போகக்கூடிய நேரத்துல நான் என்ன தூங்க போறேன், யா அல்லாஹ் இதுல என்னுடைய உயிர் பிரிஞ்சுட்டுனா நான் முஸ்லீமாகவே ஒரு இடத்துல வந்து சேரணும் என்ற பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் முஸ்லிம்களாக வாழச் செய்து முஸ்லிம்களாகவே மதிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வாராக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.